இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லா பெண்களும் அவங்க ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும் தான் யோசிக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும், ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால வீட்லயே சின்ன அளவுல ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி நல்ல ப்ராஃபிட் பாக்குற மாதிரியான பிசினஸ் ஐடியாவை தான் இன்னைக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல இன்கம் தரக்கூடிய பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிசினஸ் கிளவுட் கிச்சன் தான். பொதுவா வீட்ல இருக்கும் பெண்களுக்கு சமையல் பண்றது ரொம்ப பிடிச்சமான விஷயம் இருக்கும். வீட்ல இருந்தே ஈஸியா பணம் சம்பாதிக்க கிளவுட் கிச்சன் ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். நீங்க டிஃபன் சர்வீஸ் பண்ணலாம், அப்படி இல்லனா கேக் பேக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும். சமைக்கிறதுக்கு தேவைப்பட்ட பொருட்களை மட்டும் நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும். அதனால வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கிளவுட் கிச்சன் ஒரு நல்ல பிசினஸா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பொட்டிக் பிசினஸ். உங்களுக்கு டெய்லரிங் தெரியும், ஆரி ஒர்க்லாம் போட தெரியும் அப்படின்னா நீங்க வீட்ல இருந்து ஈஸியா earn பண்றதுக்கு பொட்டிக் பிசினஸ் ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். நீங்க ஸ்டிச் பண்ண டிரெஸ்ஸை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மையும் நீங்க நல்லா யூஸ் பண்ணி உங்க டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு டெய்லரிங் தெரியாது அப்படின்னாலும் நீங்க ஹோல்சேலர் டிரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி வீட்லயே வச்சு அதை ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது ஃப்ரீலான்சிங். இப்பெல்லாம் பெண்கள் எழுதுவதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால வீட்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது கண்டென்ட் ரைட்டிங் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு கவிதை எழுத பிடிக்கும் அப்படின்னா கவிதை மற்றும் கதைகளை எழுதி விளம்பரப்படுத்தி அது மூலமாவும் நீங்க சம்பாதிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க கவிதைகள்லாம் எழுதி உங்களுக்கு இருக்க வெப்சைட்ல இல்ல சோஷியல் மீடியா பேஜஸ்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல டிராபிக் அண்ட் வியூஸ் அதிகமா வந்துச்சுன்னா அது மூலமாவும் நீங்க earn பண்ணலாம். அடுத்த பிசினஸ் ஐடியா டியூஷன் எடுக்கிறது தான். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே கூட டியூஷன் எடுக்கலாம். அதுவும் இப்போ ஆஃப்லைனை விட ஆன்லைன் டியூட்டர்ஸ்க்கு நிறையவே டிமாண்ட் இருக்கு. உங்ககிட்ட ஒரு மொபைல் போன் இருந்தா போதும், வீட்ல இருந்தே டியூஷன் எடுத்து உங்களால ஒரு மாசத்துக்கு நல்ல இன்கம் earn பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போற பிசினஸ் அகர்பத்திகள் தயாரிப்பு தான். உலர்ந்த பூக்களை பயன்படுத்தி வீட்லயே அகர்பத்திகள் தயாரிக்கும் தொழிலை நீங்க ஈஸியா தொடங்க முடியும். ஆர்கானிக் முறையில தயாரிச்சு விற்பனை செய்யறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கு. ஆனா நீங்க தயாரிக்கிற அகர்பத்திகள் பெரும்பாலான மக்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். விதவிதமான பிராக்ரன்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் விரும்பி வாங்குவாங்க. அடுத்த பிசினஸ் பியூட்டி பார்லர் தான். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்க வீட்டையே நீங்க ஒரு பார்லரா யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்கள அழகா காமிச்சுக்கணும், கிளாஸியா எலகண்டா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. சோ இந்த பியூட்டிஷியன் ஒரு நல்ல ஃபீல்டா இருக்கும். அண்ட் நீங்க இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபீல்ட்ல நிறைய காம்படிஷனும் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு யூனிக்கா உங்க சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க, உங்க பிசினஸும் grow ஆயிட்டே இருக்கும். அடுத்த பிசினஸ் சோப் மேக்கிங். நம்ம வீட்ல இப்போ 3 வகையான சோப்பை யூஸ் பண்றோம். முதல்ல குளியல் சோப், ரெண்டாவது சலவை சோப், மூணாவது மருத்துவ குணங்கள் கொண்ட அழகுக்காக யூஸ் பண்ற சோப். இது தவிர நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற சோப்பும் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சோப்பை சூஸ் பண்ணி அதையே நீங்க வீட்ல தயாரிச்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுலயும் குறிப்பா எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாம ஸ்கின் கேர்க்காக ஆர்கானிக்கா நீங்க சோப்ல மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் அதை விரும்பி வாங்க ஆரம்பிப்பாங்க. இதை நீங்க ஆன்லைன்லயும் சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய இன்கம் பார்க்க முடியும். அடுத்த பிசினஸ் கைவினை பொருட்களை தயாரிக்கிறது. தொழில்நுட்பமும் கணினிகளும் உற்பத்தியை எளிதாக்குனாலும் அது வீட்ல தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான தேவையை நிலைநிறுத்தல. உண்மையிலேயே கையால செய்யப்பட்ட மற்றும் வீட்ல தயாரிக்கப்பட்ட கைவினை பொருட்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நிறையவே டிமாண்ட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உண்மையான மனிதனால தயாரிக்கப்பட்ட பொருட்களை தான் அதிகமா விரும்பி வாங்குறாங்க. அதனால தனித்துவமான மற்றும் தனிப்பட்ட கைவினை பொருட்களை விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல வருமானம் பெற முடியும். இந்த மாதிரி வீட்ல இருந்தே ஈஸியா பண்ற அளவுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீங்க சூஸ் பண்ணி பிசினஸா பண்ண ஆரம்பிக்கலாம்.